உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சியில் நாம் தமிழர் கட்சியோட மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் நெய்வேலி சிவகுமார் அவர் 16ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து கட்சியில் இணைஞ்சார். இணையிறப்ப அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அது எல்லா ஊடகத்துலையும் இருக்குது. அந்த விஷயத்தை இப்போ நான் போடுறேன், ஒரு நிமிஷம் அதை பாருங்கள். ஐயா ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் மிகவும் கேவலமாக மேடைகள் தோறும் பேசுவாங்க. ஆனால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்களிடம் இணக்கமாக மாமன் மச்சான் என்று உறவு பாராட்டுவார். இதை கிராமத்தில் நம்ம ஒரு சொல்லாடல் சொல்லுவாங்க, ஆடு பகை குட்டி உறவுன்னு. அது போல் இப்போ பார்த்துருக்கீங்க. அதில் சொல்லியிருப்பார், அந்தந்த மாநிலம் சார்ந்து அங்கே இருக்க அமைச்சர்கிட்ட நீங்கள் நெருக்கமாக இருந்திருக்கீங்க. அங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டம்மி கேண்டிடேட்டை போட்டு எங்களை ஒவ்வொரு தேர்தலும் நாங்கள் தோல்வி அடையிறோம், நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்றத அண்ணன் ப்ரெஸ் மீட்டில் பேசியிருப்பார். அதுக்கான எதிரொலியாக நீங்கள் சொல்லி ஒரு 3 நாள் கூட ஆகலை. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவர் ஐயா முத்து இறந்ததுக்கு போய் முதலமைச்சர் ஐயாவை போய் சந்திக்கிறீங்க. நல்லா தெரிஞ்சுங்க, முத்து ஐயா இறந்ததுக்கு நீங்கள் போய் அவரை சந்திக்கலாம். அவங்க பையன் இருக்காப்புல, அங்கே போய் சந்திங்க. அது என்ன நீங்கள் ஏன் போய் முதலமைச்சர் போய் சந்திக்கிறீங்க? ஏன் இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் தூய தமிழ் தேசிய அரசியலை எதிர்கொண்டு களத்தில் நின்று வேலை செஞ்சுட்ருக்காரு. அவரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொச்சைப்படுத்த விதமாக உங்கள் நாம் தமிழ் கட்சியில் இருக்க உறவுகள் என்ன பண்ணுறீங்க, ஒரு சீட்டுக்காக அவர் திராவிட கட்சிக்கிட்ட அடமானம் போயிட்டார் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ண தொடர்ச்சியாக அவர் பேரில் பல பேசக்கூடிய வார்த்தைகளை பதிவு பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் போயிருக்கீங்களா? அது எந்த மூஞ்சி வச்சு நீங்கள் போயிருக்கீங்க? இதில் அந்த இது பேசுவான் என்னதும் டுகுலோ துரைமுருகன். ஆமாம், அவன் அவ்வளோ பேச்சு பேசின அவன் போயிருக்கான். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாம் தமிழர் கட்சி ஆரம்ப காலத்துலேருந்து தொடர்ச்சியாக இருந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் யாருமே அங்கே இல்லை. எல்லாருமே தூய தமிழ் தேசிய அரசியல், உண்மையான அரசியல் எதுன்னுட்டு எதிர்கொண்டு அண்ணன் வேல்முருகன்கிட்ட வந்துட்டாங்க. அப்படி நீங்கள் போயிருந்தீங்கன்னா நேற்று என்ன பண்ணிடலாம், அவர் இமாயின் அண்ணனை கொண்டு போயிருக்கலாம். ஏன்னா அவர் ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கார். அவரை காணும். உங்களுக்கு ஆமாஞ்சாமி நீங்கள் பேசுறதுலாம் சரின்னு சொல்கிற ஆட்களை மட்டும் நேற்று கூட்டு போய் முதலமைச்சர் ஐயாவை போய் சந்திக்கிறீங்க. அது இப்போ என்ன பண்ணுறீங்க, ஏன் இங்கேருந்து ஒவ்வொரு அமைச்சர்கிட்ட போய் பேசிக்கிட்டு நம்ம போய் நமக்கான டிமாண்ட் டம்மி கேண்டிடேட் உங்களுக்கு போடுறான்ட்டு ஒரு தொகையை வாங்காமல் ஒரேடியாக நேராக போய் முதலமைச்சரை போய் சந்திக்கிறீங்க? அது மட்டுமா, அதுக்கு எதுக்கு வேறு போய் சந்திக்கிறீங்கன்னா, இன்றைக்கி உங்களோட வழக்கு, ஏன்னா உங்களோட விஜயலட்சுமி அவங்களோட தொடர்ந்து வழக்கு தொடர்ச்சியாக போயிட்டுருக்கு. அது சம்மந்தமாகவும் 26 தேர்தலில் உங்களுக்கு நீங்கள் எங்கெங்கெல்லாம் சொல்லுங்கள் அங்கே டம்மி கேண்டிடேட் போட போகிறேன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் எதிர்கொள்ள தான் இதை போய் பேசுகிறீங்க. வேறு என்ன போய் நீங்கள் போய் பேச போகிறீங்க? அதாவது மேடை பேச்சில் அவ்வளோ தரக்குறைவாக பேசுவீங்க. நீங்களும் உங்கள் பேச்சாளர் சாட்டை துரைமுருகனும் அவ்வளோ பேச்சு பேசுவீங்க. ஆனால் நேற்று போய் அவங்களை சந்திக்கிறீங்க. கேட்டால் அது அரசியல் நாகரிகம். கட்சிக்காக உழைச்சவங்களுக்கு நீங்கள் எங்கே போய் சந்திச்சிருக்கீங்க இது வரைக்கும்? ஆனால் ஈவிகே இளங்கோவன் அவர்களை இறந்ததுக்கு உடனே போய் சந்திக்கிறீங்க. ஐயா முத்து இறந்ததுக்கு உடனே போய் சந்திக்கிறீங்க. உங்களுக்காக, உங்கள் கட்சிக்காக தொண்டை தண்ணி வற்றி அரசியல் பண்ணி அவ்வளோ தூரம் உயிரிழந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. கட்சியில் உயிரிழந்தவங்க உடனே போய் சந்திக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு அரசியல் நாகரிகமாக அரசியலுக்காக என்ன பண்ணுவீங்க, யாரை வேணால் உடனே போய் சந்திப்பீங்க. அஜித்குமார் இறப்பாக இருக்கட்டும், எல்லாமே சரி அரசியல் ரீதியாக போய் சந்திப்பீங்க. ஆனால் கட்சியில்